இது செகண்ட் செக்கிங் ஸ்பாட்டு. ஸோ பக்கத்தில் இருக்கிற இம்ரான் ஹோட்டலுக்கு சாப்பிட வந்திருக்கோம். லாக்டவுனுக்கு அப்புறம் இன்னும் சூப்பராக இருக்குது. ஏன்னா யாருமே இல்லை, செம்ம ஃப்ரீயாக இருக்குது. Hey guys! Hi guys! Hey guys! வணக்கம் and welcome back to our channel. Hi guys! இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம திண்டுக்கல்ல இருக்கோம். கிளைமேட்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. செம்ம ஹெவி ரெயின்ஃபால் இங்கே திண்டுக்கல்ல. ஸோ நாங்கள் வந்து இப்போ கொடைக்கானல் போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். 2-3 days ட்ரிப் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். திண்டுக்கல்லேருந்து போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா செம்ம ஹெவி ரெயின்ஃபால். ஓகே, பார்ப்போம், கொடைக்கானல் போய் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. சிக்கனமாக ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா இபாஸ் கண்டிப்பாக செக் பண்ணுறாங்க. அண்ட் இபாஸ் ஆட்டோ ஜென்ரேட்டட் தான். கண்டிப்பாக இபாஸ் எடுத்துகிட்டு வாங்க. கோவிட் டெஸ்ட்லாம் எடுக்கல, பட் இபாஸ் கண்டிப்பாக வந்து ஃபர்ஸ்ட் செக் போஸ்ட்லேயே செக் பண்ணிடுறாங்க. அண்ட் நீங்கள் லாக்டவுனுக்கு அப்புறம் வராமல் இருந்தீங்க கொடைக்கானல்லாம், கண்டிப்பாக பிளான் பண்ணிங்க. ஏன்னா வேறு லெவலில் இருக்குது வெதர். ஓகே, லெட்ஸ் கோ. லாக்டவுனுக்கு அப்புறம் வந்து கொடைக்கானலுக்கு பஸ் சர்வீஸும் வந்து ரெஸ்யூம் பண்ணிட்டாங்க. ஸோ காரு, பைக்கு, பஸ்ஸு, ஸோ எல்லாமே வந்து இப்போ அலௌடு தான். ஸோ உங்களால் ஓன் வெஹிக்கல் இல்லைன்னா ஐ திங்க் நீங்கள் பஸ்லேயும் வந்து டிரான்ஸ்போர்ட் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் த பெஸ்ட் திங் இஸ் பஸ்ஸில் வரவங்களுக்கு தான் இபாஸ் தேவையில்லைன்னு நினைக்கிறேன் கைஸ். அண்ட் இந்த இ-ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஜஸ்ட் நம்ம இந்த டிஸ்ட்ரிக்ட்குள்ளே போகிறோம் அப்படின்னு அந்த கவர்மெண்ட்டுக்கு தெரியறதுக்காக தான். பயங்கர மழை. மேலே ஏற பயங்கரமாக மிஸ்ட் கீழே இறங்குது, கண்ணே தெரியல. இது செகண்ட் செக்கிங் ஸ்பாட்டு. அண்ட் இதை தாண்டினோடனேவே இந்த சில்வர் காஸ்கெட் ஃபால்ஸ் தான். மெயின் கொடை லேக் ஏரியா கைஸ். இவ்வளோ ஃப்ரீயாக நான் பார்த்ததே இல்லை இந்த ஏரியாலாம். அண்ட் சைக்கிளிங் எல்லாமே இனிமேல் தான் ஸ்லோவாக ஸ்டார்ட் ஆக போகுது. Hey guys, நாங்க வந்து கொடைக்கானல் டவுன் வந்தோம். செம்ம மழை இருக்கு, செம்ம கிளைமேட் வேற. ஆமா. ஸோ நாங்கள் எங்களுக்கு பிடிச்ச அண்ட் ஃபேமஸ் ஹோட்டல் நாயுடுபுரத்தில் இருக்க அந்த வெல்கம் ஹோட்டல் சாப்பிட வந்தோம். பட் ரெனோவேஷன் போயிட்டு இருக்குது. ஸோ பக்கத்தில் இருக்கிற இம்ரான் ஹோட்டலுக்கு சாப்பிட வந்திருக்கோம். அதனால பார்சலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நடுவில் மழை வர ஆரம்பிச்சிச்சு. அப்படியே எங்கள் காருக்குள்ளே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் வந்தீங்கன்னா இந்த வெல்கம் ஹோட்டல் ட்ரை பண்ணி பாருங்க. சூப்பராக இருக்கும். ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா பிரியாணி, ஃபிஷ் ஃப்ரை. இங்கே என்ன ஸ்பெஷல்? இங்கே எல்லாமே ஸ்பெஷல். ஒன் ஹவர் ஆச்சு. எல்லா சாப்பாடும் தீர்ந்து போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நான் இன்னும் கொரோனா பீதியில் இருக்கேன்னா உள்ளேயே இருக்கேன். மழை வருது, திரும்ப மழை நின்றுது, திரும்ப மழை வருது. செம்மையாக மாறுது கிளைமேட்டு. சூப்பராக இருக்குது. சாப்பாடு வாங்கியாச்சு. ஸோ நாங்கள் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு தான் போயிட்டுருக்கோம். நல்லா மழை வந்து குறைஞ்சிருச்சு. செம்மையாக இருக்குது இந்த வில்பட்டி ஏரியாவே. நான் முன்னாடி வந்தப்பவும் இங்கே கிட்டத்தட்ட பக்கத்தில் தான் ஸ்டே பண்ணியிருக்கோம். ஏன்னா நிறையா ஹோட்டல்ஸும் வந்து இந்த ஏரியாவில் தான் இருக்கும்.
this is a room and இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். ஸோ குயிக்காக போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு லெட்ஸ் கோ அவுட். ஸோ கொடைக்கானலில் இப்போ தான் அப்படியே பிளேசஸ்லாம் ஓப்பன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ வீடியோவில் சொல்ல முடியாத நான் டிஸ்கிரிப்ஷனில் சொல்கிறேன். அண்ட் இன்றைக்கி நாங்கள் பார்க் போகல, ஏன்னா நிறைய டைம் போயிருக்கோம். ஸோ we are going somewhere else. Hey guys, we are in Cocos Walk, கொடைக்கானல். சும்மா ஒரு வாக் போகலாம் அப்படின்னு போயிட்டுருக்கோம். ஸோ லாக்டவுன் முன்னாடி நிறைய டைம் வந்திருக்கோம். ஸோ லாக்டவுனுக்கு அப்புறம் எப்படி இருக்குது, கூட்டம்லாம் இருக்காது அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் போயிட்டுருக்கோம். ஸோ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். லெட்ஸ் see. Hi guys. So முன்னாடி எவ்வளோ கடை இருக்குது கோகோஸ் பார்க்கில், இப்போ ஒரு கடை கூட இல்லை, கூட்டமே இல்லை ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா. ஆமாம், பட் இந்த டைம் வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா என்ஜாய் பண்ணலாம் நீங்கள். கொடைக்கானல்ல எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஸ்பாட்னா அது வந்து கோகோஸ் வாக் தான். ஏன்னா ஈஸியாக வந்து ஒரு க்ரௌடே இருக்க மாட்டாங்க. அண்ட் நீங்கள் லெஃப்ட் சைடில் பார்த்தாவே வேறு லெவலில் இருக்கும் எல்லாமே. லாக்டவுனுக்கு அப்புறம் இன்னும் சூப்பராக இருக்குது. ஏன்னா யாருமே இல்லை, செம்ம ஃப்ரீயாக இருக்குது. ஈவினிங்கு சும்மா கேஷுவலாக கிட்ஸ் கூட்டிகிட்டோ இல்லை நீங்களும் ஒரு வாக் வரதுனா ஐ திங்க் கோகோஸ் வாக் would be the best place in கொடைக்கானல். ஷாப்பே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்துச்சு, எங்கால ஒரு ஷாப் தான் நுறுக்குத்தீங்க. செம்மையாக நடுங்குது. கோகோஸ் வாக்கில் நாங்கள் ரன்னிங் டேஸ் மாதிரி போயிட்டுருக்கோம். ஏன்னா இன்னும் 1 hour தான் இருக்குது க்ளோஸ் பண்ணுறதுக்குன்னு. கோகோஸ் வாக்குக்கு 6 o'clock மேலே வந்தீங்கன்னா எந்த என்ட்ரன்ஸில் வரீங்களோ அதே என்ட்ரன்ஸில் தான் திரும்ப போகணும். ஏன்னா இன்னொரு அவுட் சைட் என்ட்ரன்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ நாங்கள் அவ்வளோதான் ரிட்டர்ன் போயிட்டுருக்கோம். தட்ஸ் இட் ஃபார் 2 days. நாங்கள் அவ்வளோதான் ஹோட்டல் போக போகிறோம். See you. That's it guys, நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா give it a like and subscribe to our channel so that நம்ம வீக்லி வர ட்ராவல் கண்டென்ட்ஸில் நீங்கள் எதுவுமே மிஸ் பண்ண மாட்டீங்க. Stay tuned for the next video. நீங்கள் யாராவது முன்னாடியே ஜிஆர்டியில் ஸ்டே பண்ணியிருந்தீங்கன்னா ஐ ஹோப் திஸ் வீடியோ பிரிங்ஸ் பேக் மெமரிஸ். அண்ட் இல்லை நீங்கள் பிளான் பண்ணுறீங்க இல்லை ஜஸ்ட் டு வாட்ச் அப்படின்னா ஐ ஹோப் திஸ் வீடியோஸ் இன்ஃபர்மேட்டிவ். லெட்ஸ் கோ.